ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோதம் டிவிக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வினோதம் தொலைக்காட்சியினுடைய இணையவழி நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக தமிழர் அடையாள மீட்பு களத்தினுடைய நிறுவனர் ஆவணா நாராயணன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். தொடர்ந்து நீண்ட நெடிய காலமாக பேசப்பட்டு வரும், தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமானது தேவேந்திரகுல வேளாளனுடைய பெயர் மாற்றமும் பட்டியல் என வெளியேற்றமும். நீண்ட நெடிய காலமாக பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் மத்திய பாஜக அரசு ஏற்கனவே இதற்கு இசைவு தெரிவித்திருந்த சூழலில் தற்போது தமிழக அரசும் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கு மத்திய அரசிற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் பட்டியலின வெளியேற்றமும் வேண்டும், பெயர் மாற்றமும் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை முழுமையாக எப்பொழுது அரசாணை வெளியிடப்படும் என்கின்ற கேள்வி பெரிய அளவில் எழுந்துள்ளது. தற்போது கேட்பதற்கான நிறைய கேள்விகள், மக்கள் முன் இருக்கக்கூடிய கேள்விகளை தமிழர் அடையாள மீட்பு களத்தினுடைய நிறுவனரிடம் நாம் முன்வைக்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தேர்தல் அரசியலை கடந்து திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட்டணிக்குள் வரும்பொழுது தேவேந்திரகுல வேளாளருடைய பெயர் மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு பின்னாளில் காலதாமதம் ஏற்படுவது தொடர்கதையாகி வந்த சூழலில் தற்போது அதிமுக அரசு தற்போது அறிவித்துள்ள அறிவிப்பும் திராவிட அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கியை கடந்து தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற பெயர் மாற்றத்தை முழுமையாக ஆதரிக்கிறதா? வணக்கம். ஆரியத்தின் மூலமாகவும் திராவிடத்தின் தாயாகவும் தாய் தமிழ்தான் இருந்தது என்று ஐயா பாவாணர் அவர்கள் கூற காண்கிறோம். கால்டுவல் அவர்களும் கூட இருக்கக்கூடிய 4 மாநிலங்களையும் ஒன்றிணைத்து அதற்கு ஒரு பொது சொல்லாடலாகத்தான் இந்த திராவிடம் என்ற வார்த்தையை பதிவு செய்ததாக அவரும் கூறுகிறார். ஆகவே இந்த திராவிட தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள், குறிப்பாக இந்த மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய 50 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை என்பது இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையோடு சேர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு 2019 நீதியரசர் ஜனார்த்தனன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்தது. இப்பொழுது இந்திய ஆட்சி பணியாளர் ஐயா ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டி. இது போதாதென்று மானுடவியல் ஆய்வறிக்கை, மரியாதைக்குரிய சுமதி அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு ஆய்வறிக்கை, இத்தனையும் கிடப்பிலே இந்த திராவிட ஆட்சியாளர்கள் போட்டு வைத்திருந்தார்கள். இதை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் என்பது எங்களுக்கு எப்பொழுதோ கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இவர்கள் இழுத்தடித்து தள்ளிக்கொண்டே வந்தார்கள். காரணம், இவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் இருந்து இந்த மல்லரினும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் இந்த மூத்த தமிழ் குடியான தமிழர் சமூகம் வெளியே போய்விடக்கூடாது என்பதில் இவர்கள் திண்ணமாக இருந்தார்கள் என்பதன் இதன் அர்த்தம். காரணம், இந்த மக்களுடைய வாழ்வியல் என்பது முழுக்க முழுக்க மருத நிலத்தோடு தொடர்புடைய ஒரு சமூகம். குறிப்பாக மூத்த தொல்குடி தமிழ் சமூகம். இந்த சமூகத்தை வேறு மொழி பேசக்கூடிய மக்களோடு இந்த பட்டியல் சாதிகளை அடைத்து வைத்திருந்தது வரலாற்று பிழை. அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. கிட்டத்தட்ட இவ்வளவு தொடர் அழுத்தம் கொடுத்தும் கூட இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு எங்களை அதிலிருந்து விடுவிப்பதில் அவர்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு நிகழ்வாக அவர்கள் அதை பார்க்கவில்லை. இப்பொழுது நாங்கள் கொடுத்த தொடர் அழுத்தத்தின் காரணமாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இப்பொழுது மத்திய அரசுக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்காக பரிந்துரை செய்யப்படும் என்ற ஒரு இனிப்பான செய்தி இப்பொழுது வந்திருப்பது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இதை தாண்டி இந்த சமூகத்தின் விடுதலை என்பது உள்ளபடியே அந்த பட்டியல் வெளியேற்ற விடுதலையில் தான் இருக்கிறது. காரணம், நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு சமூகம், மருத நிலத்திலே இந்த ஒட்டுமொத்த அரசு உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்த ஒரு சமூகம், அந்த மொத்த வரலாறையும் இழந்துவிட்டு பட்டியல் சாதியிலே இவர்கள் அடைத்து வைத்தது என்பது ஒரு வரலாற்று தவறு என்பதை இந்த மல்லர் சமூகம், மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் முழுமையாக உணர்ந்து கொண்டதின் பேரில் இந்த சமூகமானது இப்பொழுது பட்டியல் வெளியேற்றத்தை முழுமையாக வேண்டும், அரசாணை தேவேந்திரகுல 7 உட்பிரிவை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வேண்டும் என்று திண்ணமாக இந்த மக்கள் போராடக்கூடிய சூழலில் இப்பொழுது இந்த அதிமுக அரசு மத்திய அரசுக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது என்பது உள்ளபடியே இந்த மல்லர்களுடைய மனதிலே
மல்லர்களுடைய வாழ்விலே ஒரு இனிப்பான ஒரு செய்தியாகவே இந்த மல்லர் சமூகம் பார்க்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலினை வெளியேற்றத்தை திராவிட அரசியல் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறதோ இல்லை முழுமனதோடு ஆதரிக்கிறதா என்கின்ற கேள்விகளை கடந்து தமிழ் தேசிய அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து விவகாரத்தில் குரல் கொடுக்கின்றனதா முழுமனதோடு என்கிற கேள்வியும் இவ்விடத்தில் எழுகிறது. தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று புரட்சி பாவலன் பாரதிதாசன் கூறுகிறான். அவனே ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்து தமிழ் தெருவில் தமிழ் பலகை கூட கிடையாது, பெயர் பலகை கூட வீதிகளிலே கடைகளிலே கிடையாது என்றும் விரும்புகிறான். தமிழ் தேசிய அரசியல் என்பது உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்று சேர்த்து தமிழர் தேசிய அரசியல் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் போன்ற பிள்ளைகளுடைய வாதம். அதுதான் சரியும் கூட. காரணம், இமயத்தின் முதுகிலே போய் வில்லன்பு, புலி, இரட்டை மீனை பொறித்து வந்த தமிழ் மன்னர்கள் ஆண்ட புண்ணிய பூமியில் இந்த தமிழர் தேசியத்தை கட்டமைக்க முடியாமல் இருப்பது என்பது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒரு விடயமாகவே நாம் பார்க்கிறோம். அதைவிட தஜகஸ்தான் நாட்டில் அவார் என்பது ஒரு தாய்மொழி, அந்த மண்ணினுடைய தாய்மொழி. அந்த தாய்மொழி அவார் என்ற மொழி, எனது மொழி நாளை இறக்குமானால் நான் இன்றே செத்து விடுவேன் என்றான் ரசூல் கம்ஸ்தேவ். இந்த தாய்மொழி பற்று என்பது இனத்தினுடைய அடையாளம். தாய்மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாள குறியீடு. அந்த அடிப்படையில் தமிழர் சாதிகள் என்பது அந்த தமிழர் சாதிக்குள் பிளவுபட்டு கிடப்பது என்பது அந்த தமிழர் என்ற ஓர்மைக்குள் இந்த மக்களை வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களினுடைய நுண் சதியும் இதில் இருக்கிறது. ஒரு தமிழ் சாதிக்குள் இன்னொரு தமிழ் சாதி என்பது எந்த நேரமும் முட்டிக்கொண்டு ஒரு கலவர காடாகவே இந்த தமிழ் மண்ணை வைத்தது விளைவாகத்தான் இந்த தமிழர்களுக்குள் ஒரு இன ஒற்றுமையோ ஓர்மையோ இன்று வரை வர முடியாத ஒரு சூழலில் தமிழகம் தத்தளிக்கிறது. சாதி மறுப்பு பேசி, கடவுள் மறுப்பு பேசி, இது எல்லாம் வீணாகி சாதிய திண்மங்கள் சுடுகாட்டில் கூட இன்று சாதி வாழ்கிறது. சாதி அழிந்திருக்கிறதா? சுடுகாட்டில் கூட தனித்தனி சுடுகாடுகள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆகவே திராவிடம் என்பது செத்து வீழ்ந்து விட்ட ஒன்று தமிழ் மண்ணில். இந்த இடத்தில் நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் மிக விரைவாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் போன்ற பிள்ளைகளுடைய அவா. இந்த தமிழர் சாதிக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். இவர்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு குலைக்காய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மரத்தினுடைய ஒற்றை குலைக்காய் தான் இந்த மொத்த மக்களும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் தாக்குவது, வீழ்த்துவது, அடிப்பது, கொலை செய்வது, அவன் ரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்த செய்வது என்பது உள்ளபடியே தமிழர்களுக்கு அழகல்ல. பொற்குலைகளை கலட்டி எறிந்து காக்க குருவிய விரட்டிய என்னுடைய தமிழ் பெண்களுடைய நிலை இந்த திராவிட ஆட்சியாளர்களால் என்ன நிலை வந்திருக்கிறது? ரேஷன் கடையில் புளுத்து போன அரிசிக்கு வரிசையளிக்கக்கூடிய நிலை. குடவோலை முறையை கொண்டு வந்து அன்றே நாம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். இன்று 200ஐயும் 500ஐயும் 1000ஐயும் பெற்றுக்கொண்டு எப்பொழுது அரசியல் தேர்தல் களம் வந்தாலும் எப்போது கையூட்டு கொடுப்பான் என்ற நிலையில் மக்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் தள்ளிவிட்டது இந்த திராவிட நுண்ணரசியல். அதனால தான் இந்த திராவிட அரசியல், போலி தத்துவ அரசியலை தூக்கி துடைத்தெறிந்து விட்டு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மண்ணில் கட்டமைக்கப்பட வேண்டும். இது காலத்தின் தேவை. அதற்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் சாதி களைந்து, மதம் களைந்து ஒருதாய் பிள்ளைகளாக நிச்சயமாக ஒன்று கூடல் காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்காகவே தன் குடும்பத்தை அழித்தொழித்த அண்ணன் வே பிரபாகரன் அவர்கள் உலாவிய இந்த தமிழ் மண் கட்டமைக்க முடியாமல் போயிருக்கலாம். தமிழ் பிள்ளைகள் இதோடு நீர்த்து போனதாக வரலாறுகள் கிடையாது. திரும்ப திரும்ப இந்த சமூகம் எழுந்திருக்கும், நிச்சயம் தட்டி கேட்கும், தவறுகளை துடைத்தெறியும். தமிழ் தேசிய அரசியலை நிச்சயமாக இந்த தமிழ் மண்ணில் கட்டமைக்கப்படும் நாள் என்னாலும் அதுதான் தமிழருடைய உண்மையான திறனாளாக இருக்க முடியும். நாங்கள் இந்த இழிவிற்குள் இருக்க விரும்பவில்லை. தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த பட்டியலினத்திலிருந்து வெளியேறிவிட்டால் எங்களுடைய இந்த இழிவான ஒரு சூழ்நிலையிலும் சொல்களும் நிச்சயமாக மாறிவிடும் என்று பல்வேறு தலைவர்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் பட்டியலினத்தை விட்டு வெளியேறிவிட்டால் இதற்கான நிலை மாறிடுமா? ஐயா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாதிப்பேயை ஓட்டுவோமே, சமநிலை எங்கும் நாட்டுவோமே அப்படிங்க. ஒரு சமூகம் ஒரு சாதிய பின்னணியிலிருந்து, அந்த பிம்பத்திலிருந்து மாறினால் அந்த சாதிய கண்ணோட்டம் மறைந்து விடுமா என்றால் நிச்சயம் மறையும். அதற்கு நிறைய தமிழ் மண்ணிலே ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உண்டு. அதாவது 18லிருந்து 19ஆம் நூற்றாண்டுக்குள் இந்த சாணார் என்று சொல்லக்கூடிய நாடாரியன மக்கள் பட்ட பாடு என்பது ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறு.
அந்த திருவிதாங்க ஒரு சமஸ்தானத்தில் அவர்கள் பட்ட வேதனை என்பது மேலாடை அணிய முடியாது, முட்டிங்கைக்கு மேலுதான் ஆடைகள் அணிய முடியும், ரவிக்கை அணிவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் உடைத்தது கோவில் நிலவு போராட்டங்கள். 4க்கும் மேற்பட்ட கோவில் நிலைவு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்பட சிவகாசி திருத்தங்கள், எத்தனையோ கோயில் நிலவு போராட்டங்களில் கூட அந்த சமூகமானது பங்கெடுத்து ஒரு கட்டத்திலே அந்த பட்டியலிலிருந்து வெளியேறி இன்று இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே அந்த சாணார் என்ற நாடார் சமூகம் இருக்கிறது. அதே போலவே உசிலம்பட்டி பகுதிகளிலே இந்த கைரேகை சட்டம் என்ற கொடுமையான சட்டத்தை எடுத்து, குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து கல்லவர் மறவர் அகமுடையர் சமூகம் முக்குளத்தூராக பரிணமித்து இன்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை அந்த சமூகம் பெற்றிருக்கிறது. கொட்டிமேளம் என்ற சாதி இசைவலாளர் என்று அறிவித்து கொண்டு அவர்கள் அதே பிம்பத்தோடு வாழ்கிறார்களா? இல்லை. ஆகவே இந்த சமூகமானது ஒரு சாதிய கண்ணோட்டம் மறைந்து விடும் பொழுது நிச்சயமாக எல்லாமே மாறக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூக அடையாளத்தோடு போகும்போது நிச்சயம் இது முன் இருந்த இழிநிலை என்பது துடைத்தெறியப்படும் காலத்தால். மீனாட்சிபுரம் பகுதிகளிலே இதே சாதி இன்னல்களுக்கு உள்ளாகி ஒரு கட்டத்திலே அந்த மக்கள் வெகுண்டெழுந்து இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய பிறகு அதே மீனாட்சிபுரம் பகுதிகளிலே அகமத் நகராக அந்த பெயரை மாற்றிக்கொண்டு அந்த சமூகம் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆகவே ஒரு சமூகம் இன்னொரு இடத்திற்கு பரிணாமத்திற்கு இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது நிச்சயம் அந்த சமூகத்திற்கு எழுச்சியை தவிர வீழ்ச்சி ஒருபோதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த சாதிய கண்ணோட்டம் மாறுமா என்றால் பார்க்கக்கூடியவர்கள் கண்களில் தான் குறை இருக்கிறது தவிர நிச்சயம் அவர்களுடைய வாழ்வியலிலே ஒரு மேம்பாடான ஒரு போக்கு உறுதியாக வந்தே தீரும் என்பதுதான் என் கருத்து.